திருவண்ணாமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக வரலாறு காணாத கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. செய்யார், வந்தவாசி, ஆரணி, போலூர், கலசப்பாக்கம், ஜமுனா மரத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏரி, குளம் நிரம்பியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வரலாறு காணாத அளவிற்கு கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. திருவண்ணாமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம் சாலை முழுவதுமாக துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை திருவண்ணாமலையில் இருந்து தருகிறார் செய்தியாளர் விஜயகுமார். விஜயகுமார், மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிஷா. நிச்சயமாக பெஞ்சால் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செய்யார், வந்தவாசி, ஆரணி, கேத்பட், போலூர், கலசபாக்கம், ஜமுனாமத்தூர், கீழ்பெண்ணாத்தூர், கன்றாம்பட்டு, திருவண்ணாமலை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக ஏரி, குளம், குட்டை உள்ளிட்ட நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பி ஓடைகளிலும் ஆறுகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதோடு மட்டுமில்லாமல் திருவண்ணாமலை நகர் தொகுதிக்கு வருகை தரும் 9 சாலைகளில் அவுல்பேட்டை சாலை, திண்டிவனம் சாலை ஆகிய சாலைகள் வழியாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் சாலைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு நகருக்கு வருகை புரியும் இருசக்கர வாகனங்கள், கார்கள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அடுத்த வேங்கால் பகுதியில் உள்ள ஏரியில் கனமழையின் காரணமாக உபரி நீர் வெளியேறி சேரியந்தல் ஏரிக்கு வந்து பின்னர் நுசிமலை ஏரிக்கு வந்தடைந்து அதிலிருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருவண்ணாமலையிலிருந்து திண்டிவனம் செல்லும் சாலையை வெள்ளம் அதிகரித்து செல்வதால் சாலை துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதோடு மட்டுமில்லாமல் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து வருவதால் சாலையை கடந்து செல்ல முடியாமல் இருசக்கர வாகன ஓட்டிகள் அவதி அடைந்து வருகின்றனர். அதே போன்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாலையில் ஓடுவதால் கீழாத்தூர் ஏரியிலிருந்து உடைப்பு ஏற்பட்டு ஆற்றின் வழியாக செல்வதால் அதிலிருந்து எதிர்நோக்கி வரும் மீன்களை பிடிக்க 100க்கும் மேற்பட்டவர்கள் வலையால் பிடித்தும் கையால் அடித்தும் பிடித்து வருகின்றனர். அதே போன்று திண்டிவனம் சாலையில் உள்ள நாவகரை அருகே 2 நபர்களை அங்கு உள்ள இளைஞர்கள் கயிறு கட்டி மீட்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. விஜயகுமார், தகவல்களுக்கு நன்றி.